அதுவும் இல்லாம, இவுங்க வந்து ஊர் ஊரா இஸ்கான் டிவோட்டீஸ் மட்டும் போவாங்களா? கார் எடுத்துட்டு, இல்லன்னா பஸ்ஸு பிடிச்சு, இல்லன்னா வேன் பிடிச்சு அந்த மாதிரி. அப்போ வந்து வெளியில சாப்பிட மாட்டாங்க. பூண்டும், வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அது போட்ட டிஷ்ஷு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலா என்னவோ சொல்லுவாங்க. வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா எல்லாமே டேஸ்ட்டா இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனா வந்து எல்லாமே வந்து புரோட்டீன், ஃபைபர் அதெல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு. வெஜிடபிள்ஸும் அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து என் ஃப்ரெண்டோட அம்மாவும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஊர் ஊராக இப்போ போயிட்டு வராங்கல்ல, அவங்களாம் அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் எந்தெந்த ஊரில் எந்தெந்த இஸ்கான் டிவோட்டீஸ் இருக்காங்களோ அவங்களையே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிவிட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு ஆக்சுவலாக ஹோட்டலில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் எங்களுக்கு பேக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க ஆனால் பே பண்ணிவிடுவாங்க. பே பண்ணி வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாளுங்க. என் ஃப்ரெண்டு அவங்க அம்மாலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சடனாக 1 மணி நேரத்தில் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 2 மணி நேரத்தில் வரும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் 3 மணி நேரம் 4 மணி நேரங்கிறது ரொம்ப ரேரு. அந்த 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 டைம் பக்கத்தில் தான் சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க உடனே போய் கடைக்கு போய் காய்லாம் அவ்வளோ வாங்கணும்ல. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு 40 பேர் 30 பேருக்கு சமைக்கணும் ஒரே நேரத்தில்னா, அப்போ அவ்வளோ காயெலாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு அவ்வளோ இது பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அதை வந்து அந்த மாதிரிலாம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. மெயினாக வந்து அவங்க அதனால தான் இஸ்கான் டிவோட்டியாக வந்து இருக்கிறதே. அதுவும் இல்லாமல் பூண்டு வெங்காயம் முன்னாடி தான் சாப்பிடாம இருந்தா. இப்போல்லாம் என் ஃப்ரெண்டு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடாம இருப்பா. இப்போல்லாம் என் ஃப்ரெண்டு அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்றேனோ இல்லையா, திங்க வரியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கத்தும். அதுக்கிட்ட காசு இல்லைனாலும் என்ன பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது உட்காந்து சாப்பிடும். எனக்கா அப்படியே மேலே கீழே நான் பார்ப்பேன், என்னடி பண்ணுறேன், முன்னாடி இப்படி இருக்க மாட்டியே, இப்போ என்ன இப்படி இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பூண்டு வெங்காயம் இப்போ நான் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஆனால் அவன் நல்லா சாப்பிட்றான். அது சாப்பிட்டா எனக்கு உடம்பே ஏற்கனவே எனக்கு வந்து பயங்கர ஸ்வெட்டிங் ஸ்மெல்லு அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிறதே பிடிக்கல. இதில் வெங்காயமும் பூண்டு சாப்பிட்டா இன்னும் உடம்பு எனக்கு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் அதை நிறுத்திட்டேன். ஆனால் அவள் இப்போ நல்லா சாப்பிட்றா. பூண்டு வெங்காயம்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தான் உடம்புக்கு, அதனால் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் சாப்பிட்றாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டுபாக்கூர் கதை விட்டுட்டு அவளே பண்ணுறான். அதுவும் இல்லாமல் முன்னாடிலாம் ஜெயின் ஹோட்டலில் போய் இப்போ உட்காந்து சாப்பிடுவாளுங்க. ஏன்னா ஜெயின் ஹோட்டல்னால் பூண்டு வெங்காயம் போட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜெயின் ஹோட்டலாக போய் உட்காந்து சாப்பிடுங்க. ஆனால் வந்து இப்போ வந்து எந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல்லாம் பார்க்குறதில்ல. எந்த ஹோட்டலாக இருந்தாலும் உள்ளே போய்டுறது, உட்காந்து நல்லா வெட்டுன்னு வெட்டுறது. பூவை வந்து பார்த்தீங்களா, மேலே உள்ள அந்த குட்டி ராதாகிருஷ்ணா வந்து ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. அந்தளவுக்கு ஃபுல்